ரீசெண்டாக நான் பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தேன். அங்கேருந்து இந்த சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இது வந்து சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிளும் மொபைலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த யூஎஸ்பி கேபிள் வரும். இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இது ஒர்க் ஆகலை. இது ரெண்டுத்தையுமே நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ உள்ளே ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது போர்டு எல்லாமே கிளியராக தான் இருக்குது. ஸ்பீக்கர் எதுவும் டேமேஜ் ஆகலை, ஸ்பீக்கரும் கிளியராக இருக்குது. இப்போ இதோட ஸ்பீக்கரோட கேபிளை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போர்டை வெளியே ரிமூவ் பண்ணி என்ன ப்ராப்ளம்ன்றதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த போர்டை நம்ம உள்ளே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் லைன் இது, யூஎஸ்பிக்கு போகிற லைன் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் பின்னு போகிற லைன் இது. இதை நம்ம டீசால்டரிங் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம ப்ளூடூத் மாடலில் மாற்ற போகிறோம். இது வந்து 5 வோல்ட் ப்ளூடூத் மாடலுக்கு தேவைனால நம்ம இதுலேருந்து லூப் பண்ணிக்கலாம். இதுக்கு 5 வோல்ட்டுங்கிறதுனால இப்போது இந்த ஆக்ஸ் பின்னை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். டீசால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. இந்த லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டுன்றதுல தான் நம்ம ப்ளூடூத் மாடல் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு இந்த ப்ளூடூத் மாடல் தேவை. ப்ளூடூத் மாடல்லையும் இந்த போர்டுலேயும் நமக்கு லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டுன்னு மென்ஷன் ஆகிருக்கும். அதனால் நம்ம கரெக்டாக பார்த்து சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆக்ஸ் போகிற பின்ன நம்ம ப்ளூடூத்தை மாற்றியாச்சு. இப்போ இந்த ப்ளூடூத் போர்டுக்கு நமக்கு 5 வோல்ட் தேவை. அந்த 5 வோல்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பிக்கு போகிற லைன்லேருந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். இது 5 வோல்ட் தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த ஸ்பீக்கர் பர்ஃபெக்டாக ப்ளூடூத் மாடலோட ஒர்க் ஆகுது. இதோட ரைட் சைடு ஸ்பீக்கர் நமக்கு இதே மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது. அதையும் நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் கரெக்டாக இருக்கா இல்லை வேறு எதுவும் ஒயரிங் ப்ராப்ளமாங்கிறத. இப்போ இதோட ஸ்பீக்கர் லைனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் கிளியராக தான் இருக்குது. பட் ஒயரிங்கில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஒயரிங் ஜாயின் பண்ணியிருக்கு. இந்த ஒயர்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒரே லைனாக கொடுத்துட்டு இதோட பின்னையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பின்னு மூலயமா நம்ம கொடுக்காமல் டேரெக்ட் லைனாக நம்ம ஒயர் சால்டரிங் பண்ணிக்கலாம். இப்போது இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பின்னுக்கு போகிற லைன் இருக்குது. இந்த பின்னுக்கு போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். அதில் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஸ்பீக்கரோட லைனை. இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ப்ளூடூத் போர்டை மட்டும் நம்ம பாடியில் வச்சு கரெக்டாக வச்சுட்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். பின்னாடி இதுக்கு வர வால்யூம் நாபியை நம்ம கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட ஆடியோ செக்கிங் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ இது பர்ஃபெக்டாக ப்ளூடூத் ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.